ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் 220F அப்படிங்கிற செமிஃபேடு மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பஜாஜ் டீலர் ஷோரூம்ஸில் இந்த பல்சர் 220F இருக்கிற மாதிரி ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது புதுசாக என்ன லீக்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்சர் 220F ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல லான்ச் பண்ண போறாங்களா அண்ட் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது, எப்போ இந்த 220F லான்ச் பண்ண போறாங்க அண்ட் என்ன மாதிரி பிரைஸ்ல வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பல்சர் 220F ஒருவேளை பிடிக்கும் அப்படின்னா அந்த பைக்கில் இருக்கக்கூடிய எந்தாவது ஒரு விஷயம் எதனால் அந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்சர் 220F அப்படிங்கிற செமிஃபேடு மோட்டார் சைக்கிள் ரொம்பவே லெஜெண்டரியான ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக் லாஸ்ட் இயர் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க 2022. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா F250 அப்படிங்கிற செமிஃபேடு மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,49,900 கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் F250 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறமா 220F இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூவும் பண்ணிட்டாங்க. இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 இயர் இப்போது ஏப்ரல் 1 பல்சர் 220F இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறதா நிறைய லீக்ஸ், அப்புறம் பஜாஜ் டீலர் ஷோரூம்ஸில் 220F இருக்கிற மாதிரி ஸ்பை சார்ஜ் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 220F ப்ரைஸ் எவ்வளவா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1,39,600 rupees எக்ஸோரூம் பிரைஸ் இருக்கும் 2023 அப்டேட்டட் மாடல் பல்சர் 220F அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்டான விஷயம் இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பைக் ஏன் பர்டிகுலராக ஒரு சில ஸ்டேட்ஸுக்கு முதல்ல லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே கிடைச்சது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் துர்காப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஸ்பை ஷாட்ஸ் இருந்ததா நிறைய நேம்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் நமக்கு கிடைச்ச இந்த ஸ்பை ஷாட்ஸ் இருக்கக்கூடிய ஷோரூம்ஸும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஸோ வெஸ்ட் பெங்காலில் மட்டும் ஒரு வேளை ரீலான்ச்சிங் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக மற்ற இடத்துக்குலாம் லான்ச் பண்ணுறதுக்கு கஷ்டங்க. ஸோ மேபி இந்தியாவில் திரும்பவும் ரீலான்ச்சிங் எல்லா ஸ்டேட்டுக்குமே பண்ண போகிறதா இருந்தால் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பஜாஜ் ஷோரூம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கணும். பட் இப்போ வரைக்கும் பெரிய இன்ஃபர்மேஷன் போன மாதிரி தெரியல. ஏன்னா அப்படியே போயிருந்ததுன்னா நிறைய ஷோரூம்ஸ்லேருந்து நிறைய ஸ்பை ஷாட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ மேபி இந்த பைக் பல்சர் 220F இந்தியாவில் திரும்பவும் ரீலான்ச்சிங் பண்ணால் 1,39,000 rupeesல லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 1,40,000 வச்சோம்னா கூட F250 இந்த பைக் கிட்டத்தட்ட 10,000 ரூபா கம்மியாக தான் லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் புதுசாக என்ன கொண்டு வர போகிறாங்க, இல்லாட்டி என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கில் டியூவல் சேனல் ABS கொடுக்க போகிறாங்க. வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட நமக்கு டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வரப்போகுது. அண்ட் நிறைய புது ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கலர் ஸ்கீம் இந்த 220F பஜாஜ் பல்சரில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற BS6 எமிஷன் பேஸ் 2 அதோட ஒரு அதில் அந்த எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இந்த 220F லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த 2023 பல்சர் 220F இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர்னு பார்த்தீங்கன்னா 21 ஹார்ஸ் பவரும் 19 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் தான் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெஸ்ட்டான விஷயம் தான். ஏன்னா எவ்ரி டைம் நம்ம பல்சர் பைக்கை பார்க்கும்போது இந்த ஒரு சஸ்பென்ஷனில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பிளிட் சீட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லேடி ஹெட்லேம்ப் கொடுத்துருக்காங்க. செமிஃபேட் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த பைக்கோட கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது பெஸ்ட்டான கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹேண்ட்லிங் பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில்டு
குவாலிட்டி, ஒரு லெஜெண்டரி, ஒரு ஐகானிக் மோட்டார் சைக்கிள் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் கூட இந்த 220Fக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ ஒரு இந்தியன் பிராண்டாக இருந்துக்கிட்டு இத்தனை வருஷம் இந்தியன் மோட்டார் சைக்கிள் பிராண்டில் ஒரு லெஜெண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பட் இந்த 220F இருந்திருக்கு. திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ணுறது நல்ல விஷயம். பட் செலக்டடான ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் லான்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி செலக்டடான ஸ்டேட்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் தமிழ்நாடும் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் வெஸ்ட் பெங்காலில் தான் இந்த ஸ்பை ஷாட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது தமிழ்நாடுக்கெலாம் வரதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்மளுடைய சேனல்ஸில் வந்து இது நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு 220F பிடிக்கும் அப்படின்னா ஏன் அந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், கம்பேரிசன் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ